இப்போ அநேக காரியங்களுக்கு நீங்கள் பதில் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் பேசுகிறார். அநேக பேர், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நேரம் சரியில்லை, என் பிள்ளைக்கு ரொம்ப நாள் திருமணம் முடிக்காமல் இருக்கு, என்ன காரியம், என்ன சாப தோஷம் இருக்குது, என்ன சாபம் இருக்குது, என்ன தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பரிகாரம் என்ன செய்யணும்? ஐயா, சாபம் இருக்குது, தோஷம் இருக்குது, ஜென்மசுவத்தின் ஆவி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்கி ஞானஸ்நானம் எடுத்து பிள்ளையா மாறினாங்களோ, கலாத்தியர் 3:13 படி இயேசு சிலுவையில் சாபத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் உனக்கு பரிகாரியாக மாறிட்டார். அவர் தான் உனக்கு பரிகாரி. அல்லேலூயா. அதான் பரிகாரம். அவர் உனக்கு பரிகாரம் பண்ணிட்டார். உனக்கு உன் சாபத்தையும் உன் தோஷத்தையும் உன் ஜென்மசூச ஆவியையும் விரட்டுவதற்கு அவர் பரிகாரியாக தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. கலாத்தியர் 3:13 படி